வீட்டு சாமி கும்பிட ரெடி ஆயிடுச்சு. நிஷா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். தியா தர்னேஷ் ஹாய் சொல்லுங்கள். வெரி குட். பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சு. பாருங்கள் நிஷாவை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நிஷாவோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் ரெடி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே. சாமிக்கு என்னென்ன இருக்குன்னா புது புடவையும் ஜாக்கெட்டும் அதில் பூ. வீட்டு சாமி வருஷத்தில் ஒரு நாள் இப்படி தான் கும்பிட்றது. என்னென்ன வச்சுருக்கான்னு பாருங்கள். புடவை, ஜாக்கெட்டு, பூவு, வளையல், தாலி, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழங்கள், பொங்கல், இனிப்பு பொங்கல், மாதுளம்பழம் சொல்லு. மாலைம்பழம் சரி. நீ சாமியை கும்பிடு. பாப்பா சாமி கும்பிடையில் என்ன பண்ணணும்? நிஷாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்போ எடுத்த புடவை? எடுத்து கட்டிட்டா. இது எங்கள் அம்மாவோட புடவை மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா எடுத்து கொடுத்ததா? அதெல்லாம் ஏன் கட்டுற நீ? என்ன வம்பா இருக்கு? அவங்க புள்ள வேணாம், அவங்க வாங்கி கொடுத்து புடவை வேண்டாமா? என்ன புள்ள வேணாம் புடவை வேணாம்? வெளுத்து விட்ருவோம், வெளுத்து போகிறது. எந்திரிச்சு என்ன சாமி கும்பிடுங்க. தரணேஷ் தியா நீங்கள் எல்லாம் வீடு சாமி கும்பிடுவீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிஷா வந்து வருஷத்தில் ஒரு நாள் கும்பிடுவா அந்த மாதிரி. ஆமாம். எதுக்காக இந்த பக்கம்னா இங்கிட்டு கிழக்கு வச்சு எப்போவுமே சாமி கும்பிட்றோன்னா இங்கே தான் வச்சு கும்பிடுவோம். சாமி ரூமில் வச்சு கும்பிடலையான்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு இட வசதி பத்தாது. இட வசதி பத்தாது. அதனால் இவ்வளோ பொங்கல் இலையெல்லாம் வைக்க முடியாது சாமி ரூமில். அதனால் இங்கே போட்டு ஆட்டத்தை போட்டு போட்டு நெருப்பு யா சாமி ரூமில் காட்டிட்டாரு. வாங்க நம்ம சாமி ரூம்லையும் போய் பார்ப்போம். இறங்கும் பாப்பா ஒரு இடத்துல இல்லைங்க. அப்படியே லவ் பேர்ட்ஸுக்கு ஹாய் சொல்லுங்கள். துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. சரி வா. தண்ணி வருது நிஷா. எங்கள் அப்பா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கேயும் வந்து குளம்லாம் போட்டு இந்த பாருங்க இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுருக்கா நிலப்படிக்கு. இதுதான் நம்ம சாமி ரூம். ஐயா எட்டி வாம்மா, இங்கிட்டு வாப்பா. அனைத்து சாமிகளும் இருக்கும். இது திருச்செந்தூரில் வாங்கினது. சீரடியில் வந்தது. அது ஷீரடியில் வாங்கினது. இது சாய்பாபா. இது திருவண்ணாமலையில் வாங்கினது. திருவண்ணாமலையில் நிஷா வாங்கினது. அது கணக்கம்பட்டியில் வாங்கினது. எங்கள் அப்பா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. யார் பொங்கல் சாப்பிட போகிறது? பொங்கல் 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 யார் சாப்பிட போகிறது? வெஜ்ஜா? ஓரமாக போய் உட்காருங்க. ஓம் நமச்சிவாயா தான். ஓரமாக உட்காருங்க, ஓரமாக உட்காருங்க. சண்டை போடக்கூடாது. வாழைப்பழத்தில் ஒழுங்காக குத்த தெரியுதா? சொருவ தெரியல. நீ எல்லாம் ஆள் வச்சிட்டோம்ல, நல்லா தானே வச்சிருக்கோம். அடுத்தது என்ன? சாம்பிராணியா? பாம்புராணின்னா என்னது? பாம்பரணை. அதுதான் சில ஊரில் பாம்புராணின்னு சொல்லுவாங்க. இது சாம்பிராணி. பாம்பு அரணை அரணை அது சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம் ராஜா, நீ அமைதியாக உட்காந்தீங்கனாலே போதும் ரெண்டு பேரும். விளக்கெல்லாம் இன்னைக்கு போட்டு புளியை போட்டு தேய்ச்சி கீச்சு கழுவிட்டு கிடந்தா அப்புறம் எரிய மாட்டேங்குது, அணைய போகுதுன்னு நினைக்கிறேன். விளக்கு ஏண்டி நெய்யை ஊற்றி போட்டியா? விளக்கு நெய்யில் விளக்கு போடலாமா? எரியும். அந்த திரி வந்து உள்ள இதாகிட்டு இருக்கு. இது வெளியே நல்லா எடுத்துடும். இப்போ எப்படி எரியுதா? இந்த மாதிரி இதாகும். என்ன தரணீஷ்? அப்போ மேலே உட்காருமா. பொங்கலை மண்
வேணாம் வேணாம், இப்போ சாமி உட்காருங்க, நீ சாமி கும்பிடு நிஷா. அம்மா நான் அது சூட காமிக்கல எந்திரிக்கலாம், போய் உட்காரு போ. சரி ஓகே. சேட்டை தான் பண்ணுவீங்க. அப்பா இது எதுக்காக நிஷா வீட்டு சாமி கும்பிட்றது? ம், வருஷத்துல இந்த மாதிரி கும்பிடணும். வீட்டில் முன்னோர்கள் நினச்சி, அதுவும் பௌர்ணமி அன்னைக்குன்னு. இன்னைக்கு பௌர்ணமி தானே? ஆமா இன்னைக்கு பௌர்ணமிங்க, அதனால தான். வீட்டில் முன்னாடியெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள முன்னோர்கள். அது குட்டி ஆப்பிள். தியாவுக்கு குட்டி ஆப்பிள் பிடிக்குமா? பிடிக்காது. மாதுளம்பழம், திராட்சை, வாழைப்பழம். ஓகே. நிஷா மாம்பழமும் வைக்க சொன்னா வைக்க மறந்துட்டா. நீ என்னடி பீரோலாம் திறந்து காமிச்சிக்கிட்டு இருக்க சாம்பிராணியை? அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிதான். ஆமா ஆமா அமௌண்ட் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. சாமி காமிச்சிட்டு வா. சாமி கும்பிட்டு திங்கலாம். அமைதியோ அமைதி. ம், நெக்ஸ்ட் நிஷா. ஏய் ஏய், ம், மணி எடுத்த வகையில் கொடு. எதையாவது தட்டி விட்றா. தம்பி தம்பி பேசாம. இப்படி புடிச்சுக்கிட்டு அடிக்க கூடாது. இப்படி புடிச்சு இப்படிதான் அடிப்பாங்க. இப்படியா புடிச்சுக்கிட்டு அடிப்பாங்க. இப்படி புடி. நேரா நீங்க பாப்பா ரெண்டு கால்ல. தூரம் எந்திரிச்சிட்டாரு கில்லி. எந்திரிச்சிட்டாரு. ஏய் சாமி கும்பிடையில எதையும் தட்டி கட்டி விட்றாத பாப்பா. நீ ஏன் பின்னாடி போற? பாப்பா இங்கிட்டு வெளியில வா. போ போ. கிங்கனி மணி ஜிங்கனி மணி. பத்த வீடு அதுக்குள்ளேயே ஏன் நீ என்ன காத்துனா வெளியில் வாசலுக்கு போனால் அணையா தானே செய்யும். கத்திரி கொலை வை வை வை. போ போ. காற்று அடிச்சா அப்புறம் அணையாமல் இருக்குமா? அதுக்கு என்ன பண்ணுறது? வெளியில் காற்று தான் அடிக்குது. இங்கே வேறு வந்துட்டாரு ராஜா ராஜா. போ. ஏய் தொடாத சாப்பிட்டு தொட்டுக்கலாம். போ ஓ போ. முடியெல்லாம் விட்டோம், அது கையில் உள்ள முடியும். பழங்கள் இரு, நான் உள்ள வந்தார். பூசி விடு. பிள்ளைங்களுக்கு அப்பா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பொங்கல் அடிக்க வேண்டியதான். கதை வாட்டாதீங்க. வேணாமா? பழங்கள் தான் வேணுமா? எது வேணும்? ஹோம்ஒர்க்கெல்லாம் எடுங்க எல்லாம். போதும் தம்பி. மணியெல்லாம் நிப்பாட்டிடு. வரமா வை. உழுந்துங்க ஏன் தட்டி கட்டி விட்றாத. என்ன நிஷா சிறப்பான சாமி கும்பிட்டாச்சு. ஏய் இப்போ தூக்கி விடாது. வேணாம். நல்லா வளரும். நல்லா வளரும். சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணா அடி விழும். பொங்கல் வச்சு எடுத்து கொண்டே உள்ள விட. சிறப்பாக செஞ்சாச்சு. தானேஷ் பை. நீ எங்க புள்ள ஓடுற? குண்டை குதிரை பால் குடிக்குதா? குடிக்கட்டும். பால் வைக்கும். அம்மா சுட வச்சு காய்ச்சி வைக்கும். இப்போ என்ன செய்ய போறீங்க? எடுத்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடு. என்ன வேணுமோ
அவன் அந்த அதுக்குள்ளேயும் பொங்கல் சட்டியெல்லாம் பிரிச்சுட்டான். அதுல இருந்து எடுத்து சாப்பிடு. ஏய், இங்க வா, தட்டை எடு. தட்டே கையை உள்ள விட்டுதீங்களாம் பாரு. ஏண்டி கெம்மனேட்டி அம்மாட்ட தட்டில் வச்சு கொடுமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். குண்டானுக்குள்ளே லொலக்குன்னு கையை விட்ற. உட்கார். அவனுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடு. சாப்பிடு. சாப்பிடாதாண்டா நீங்க சாப்பிடாதாண்டா நான் செஞ்சேன். உட்கார் 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 உட்கார். சாப்பிடு. கையெல்லாம் கழுவுறதில்ல, அப்படியே உட்காந்து தின்னுறது. இந்த ஊரில் கற்றுக்கிட்டீங்களா அந்த பழக்கம்லாம்? தண்ணீர் எடுத்துட்டு. ஆ என்ன வேற என்ன? அவ்வளோதான். அவ்வளோதான். பழங்கள் எடுத்து வை தட்டில். அதுங்களுக்கு அவளுக்கு ஒரு என்ன பழம் வேணும் உனக்கு? அவனுக்கு வாழைப்பழம், அவளுக்கு ஆப்பிள், திராட்சை எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன? இரு நிஷா இரு. வேறு என்ன? அவ்வளோதானே? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ம்